இந்த வீட்டுல யாராச்சும் என்ன மதிக்க செய்யறாங்களா? யாரும் மதிக்க மாட்டேங்காங்க. நான் ஒரு விஷயத்த ஏற்பாடு பண்ணா அதை நிறுத்துறதே ஒரு வேலையா வச்சுக்கிட்டு சுத்தது என் மாமியாரு. நான் பெத்தது ரெண்டும் சரியில்லை, எனக்கு வந்ததும் சரியில்லை, என்ன பெத்ததும் சரியில்லை. ஐயோ கடவுளே, ஏன்னா இப்படி என்ன சோதிக்கிறியோ எனக்கே தெரியல. வந்ததாச்சும் உருப்படுன்னு பார்க்க, அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. என்னத்த பண்ணுறது, எல்லாம் என்னுடைய நேரம். தாச்சாயினி, உன்னை எங்க எல்லாம் தேடுறது? இங்கேயா இருக்கா? இதோ வந்துட்டுல என்ன தேடி வா, வந்து உக்காரு. எங்க இருந்து உட்கார்றது? காலையில இருந்து ஒரு காப்பி தண்ணி கொடுக்க எனக்கு இந்த வீட்டுல நாதி இல்ல. ஆமா, இதுல உனக்கு வர மருமாவு வேற வந்திருக்கா. ஒரு காப்பி எடுத்துட்டு வர சொல்லாம மருமாவுல. முருகன் தரலையா காலையில இருந்து? இல்ல, யாருமே தரல. எனக்குமே தரல. சரி உட்காரு, கூப்பிடுறேன். முருகன், முருகன். ஏமா கோவமா இருந்த மாதிரி இருக்கு? என்னாச்சு? உன் புருஷன் எதனா சொல்லிட்டானா? இல்ல பிள்ளைங்க ஏதாச்சும் சொல்லிச்சா? என் புருஷெல்லாம் ஒன்னும் சொல்லல. அவர் எதுவும் சொல்லவும் மாட்டாருன்னு எதிர்த்து என்னத்த பண்ணுறது? மாமியாருன்னு ஒருத்தி பார்த்து கல்யாணம் முடிச்சு வச்சல. போயும் இவ வீட்டுலதான் என்ன கல்யாணம் முடிக்கணும்னு உனக்கு என்ன இருக்கு? என்னடி ஆச்சு இப்போ? நான் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிற எல்லாத்தையும் கெடுக்கிறதுக்குன்னு சுத்திக்கிட்டு கிடக்கா. என்ன ஏற்பாடு பண்ணா? சாமியாரை வர வச்சு ஜாதகம் சரியில்லைன்னு சொல்லி 2 பேரையும் பிரிக்கலான்னு பார்த்தேன். இப்ப சாமியார்லாம் எதுக்கு, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை கேன்சல் பண்ணி விட்டா. என்னத்தான் பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அப்படியா பண்ணாவ? ஆமா, நீ கதை கேட்டுக்கிட்டு உட்காந்து. இங்க என்னன்னா, என் வீட்டுல வந்து உட்காந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா. அவளை பார்க்க எனக்கு வயிறா எரியுது. என்னத்த பண்ணுறது, என் பிள்ளை ஆசைப்பட்டுட்டானேன்றது காரணத்துக்காண்டி பொறுமையா இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, அப்பவுமே அந்த நாயை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பேன். வீட்டுல வந்து ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு நல்லா ஜிங்குன்னு திரிஞ்சுக்கிட்டு இருக்கா அங்கனையும் எங்கனையும். மருமவளை அடக்கி ஒடுக்கி நீ தான் வேலை வாங்கணும். அது கூடவா உனக்கு சொல்லி தருவாங்க? நீ இப்போ மாமியாரு, புரியுதா இல்ல புரிய வைக்கணுமா? என்னமா சொல்ற? ஒண்ணுமே புரியல. அடி போடி கூறு கெட்டவள. இப்ப கூப்பிட்டல முருகனே, அவர் வருவாரு. அவர்கிட்ட காஃபிய அந்த பொண்ணு எடுத்துட்டு வந்து தர சொல்லி, அதுக்கப்புறமா. புரிஞ்சுது. அவ வரட்டும், இன்னைக்கு இருக்கு. வர வர மரியாதையே இல்லம்மா. வேலைக்கார இவனே நான் கூப்பிட்டு வர மாட்டேங்க. எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வரானா பத்தியம்மா? முருகன். ஐயோ அம்மா, வந்துட்டமா. அம்மா சொல்லுங்கம்மா. என்ன அம்மா சும்மானே குளிர் விட்டு போச்சோ? வீட்டுல ஒருத்தவங்க வேலை செய்யறாங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா உடனே வரணும். அதை விட்டுட்டு ஆடி அசைஞ்சு அமாவாசைக்கு வந்துகிட்டு இருக்கா நீ? ஐயோ இல்லம்மா, அனு வீட்ல இருந்து இன்னைக்கு வரதா சொல்லிட்டு இருந்தாங்க. அதான் சரின்னு சொல்லிட்டு விருந்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னாங்கம்மா. என்னது, அனு வீட்ல இருந்து வராங்களா? எதுக்கு? கல்யாணம் ஆகி இன்னைக்கு 3வது நாள்லம்மா. 2 பேரும் மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்காண்டி வராங்கம்மா. மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்களா? என்கிட்ட யாருமே சொல்லவே இல்ல. எனக்கு எதுவும் தெரியலம்மா. ஓ அப்படியா? 3வது நாள் தானே கூட்டிட்டு போவாங்க, இன்னைக்கு 2வது நாள் தானே ஆகுது. ஆமாமா, ஆனா எனக்கு என்னன்னு தெரியலம்மா, அப்படிதான் சொன்னாங்க என்கிட்ட. சரி, நான் பாத்துக்கிறேன். போயிட்டு முதல்ல எங்க அம்மாக்கு ஒரு காஃபி எடுத்துட்டு வாங்க, புரியுதா? எனக்கும் சிட்டி நான் சொன்னல. அணுவை எடுத்துட்டு வர சொல்லுங்க. அனு பாப்பாவியம்மா? அந்த பீப்பாவையே தான் சொல்றேன். போங்க, அந்த பீப்பா கிட்ட கொடுத்து விடுங்க, புரியுதா? அவளே போட்டு எடுத்துட்டு வரணும், நீங்க போட்டதை எடுத்துட்டு வரக்கூடாது. இல்லம்மா, அது வந்து அவங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு தெரியல. நானங்கத அப்பனா அண்ணனா நீ அவளுக்கு? வக்காலத்து வாங்கிக்கிட்டுல வந்துகிட்டு இருக்கான், வக்காலத்து வாங்கிக்கிட்டு. நான் வேணா கைய கட்டி உன் காலுக்கில உட்காந்துக்கவா? நீ சொல்றது இல்ல நான் செய்யறேன். நான் வேலை சொல்லிதான் நீ செய்யணும். நீ சொல்லி நான் கேட்கணுமா? சொல்லு. தெரியாம சொல்லிட்டேம்மா, நான் பாப்பாவை எடுத்துட்டு வர சொல்றேன். போ, இன்னொரு வாட்டி என் முன்னாடி வந்து பாப்பா கீப்பான்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காத. ஆமா, எரும மாடு மாதிரி இருக்க பாப்பாவா பாப்பா. போங்க. மன்னிச்சிருங்கம்மா, தெரியாம ஏதோ சொல்லிட்டேன். இங்க பாருப்பா, எனக்கு சுகர் எதுவெல்லாம் இல்ல, சரியா? அந்த பிள்ளைய நல்ல ஃபில்டர் காஃபி போட்டு ஒரு ஸ்பூன் சக்கரை அதிகமா போட்டு எடுத்துட்டு வர சொல்லி, சரியாப்பா? சரிங்கம்மா. எனக்கு காஃபி எல்லாம் பிடிக்காது, தெரியும்ல. டீ மட்டும் தான் குடிப்பேன். ரெண்டும் போட்டு 10 நிமிஷத்துல இங்க வரணும். சரிம்மா. பாத்தியாமா இந்த வேலைக்காரனுக்கு இருக்கிற திமிர? நான் சொல்றேன் கேட்க மாட்டேங்க. அனு பாப்பாக்கு தெரியுமோ தெரியாதாமா? நேத்து வந்த நாயவ அவரை கேட்டுதான் இவன் ஆடிட்டு இருக்கான். எல்லாரும் இந்த வீட்டுல இப்படிதானே ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு முட்டுப்புள்ளிய வைக்க, அப்பதான் இவங்க எல்லாரும் அடங்குவாங்க. அவங்க 2 பேரை பிரிக்கலாம் நினைச்ச, அதான் நீயா மூளை குழம்பு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கிய உன் மாமியாரால. இப்ப என்ன பண்ண போற? ரகு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனா எப்படி? ரகுவை எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டல்ல அனுப்பணும். அதை தான் நானே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏதாச்சும் மீட்டிங் எதனா இருந்துச்சுன்னா அவர்கிட்ட கேட்டு இவனை தான் அனுப்பணும், அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி. சரி, அதை உன் வீட்டுக்காரர் ஒத்துப்பாரா? உன் வீட்டுக்காரர் ஒத்துக்கிட்டாலும் உன் மாமியார் ஒத்துப்பாளா? அவங்களெல்லாம் கண்டுக்காத. ஒரு வேலை ரெடி ஆயிட்டா போதும், ரகுவே கிளம்பிடுவான். ரகுக்கு எல்லாரையும் விட ஹாஸ்பிட்டல் தான் முக்கியம், அங்க இருக்க பேஷண்ட் தான் முக்கியம். எப்படியாச்சும் ரெடி பண்ணமே. மீட்டிங் ஏதாச்சும் இருக்கான்னு நான் போய் முதல்ல விசாரிச்சுட்டு வரேன். உன் புருஷன் உன்கிட்ட சொல்லுவானா? அதை பேசி வாங்குறது தான் திறமை. அமைதியே வாயை முடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இரு. அவ காஃபி எடுத்துட்டு வர வரைக்கும். காஃபி எடுத்துட்டு வந்த உடனே என்ன கூப்பிடு, நான் வரேன். சரி. விடுங்க ரகு, அடி வாங்க போறீங்க பாருங்க நீங்க என்கிட்ட.
என்னடி நீ எப்ப பார்த்தாலும் அடிப்பானிட்டு இருக்க? ஆ? ஆ, நான் சொல்லிட்டே இருக்கிறதுனால தான் நீங்க என் பேச்சு கேட்க மாட்டீங்க. கண்டிப்பா ஒரு அடி கொடுத்தாதான் நீங்க சரிப்பட்டு வருவீங்க. எங்க அடி பாப்போம்? ஆ? இங்க பாருங்க, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் நான் அமைதியா இருக்கேன். இல்ல இல்லன்னா என்னடி பண்ணுவ? ஆ? உங்களை சரி ஒண்ணும் இல்ல விட்டுற, சரியா? சரி. சரி, அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கிஸ் கூட. சி விட்றா. அடி பாவி, நானா கேட்டா நீ ஓவரா பண்ற, அப்ப நானா எடுத்துக்கிறேன். உனக்கு இதே வேலையா போச்சு. ஆமா, வேலைக்கு போலியா நீ? வேலையை தாண்டி பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுவும் என்னோட டியூட்டி தான். பொண்டாட்டி ஹாப்பியா வச்சுக்கிற டியூட்டி, பொண்டாட்டி கூட இருக்கிற டியூட்டி. சரிங்க சார், சரிங்க. ரகு தம்பி, ரகு தம்பி. அச்சோ, விடுங்க, வரப்போறாங்க. அண்ணன் சொல்லுங்க. என்ன கேட்காம என் ரூம்குள்ள யாரும் வரமாட்டாங்க, சரியா? ரொம்ப பண்றீங்க, அடி வாங்க போறீங்க. அண்ணே சொல்லுங்க. தம்பி, அனு பாப்பாவை அம்மா கூப்பிட்டாங்க. அப்படியா? சரிண்ணே, இதோ நான் வர சொல்றேன். அவ பாத்ரூம்ல இருக்கா, நான் வர சொல்றேன். சரிங்க தம்பி, சீக்கிரமா வர சொன்னாங்க. சரிண்ணே. சேங்க, இங்கதானே இருக்கேன், ஏன் பாத்ரூம்ல இருக்கேன்னு சொன்னீங்க? அப்படி சொன்னா உடனே ஓடிடுவேல, அதான். ஷோ, வீட்டுங்க ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க. என்னடி, என் பொண்டாட்டி கொஞ்சிறது அவ்வளவு பெரிய தப்பா? தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுக்கெல்லாம் நேரம் காலம் இல்லையா? சரிங்க மேடம், எந்தெந்த நேரத்துல எப்படி எப்படி கொஞ்சணும்னு சொல்லுங்க, அந்த மாதிரி இருக்கேன். ஆமா, இதெல்லாம் சொல்லி தருவாங்க. சி விட்டா. டாவா? ஆமா. ஒழுங்கு மாதிரியே மாமான்னு கூப்பிடே போயிடுறேன். மாமா கூப்பிடுவாங்க, நினைப்புதான். உன்ன ஓகே, சொல்றேன். சொல்லு. மாமா. இது என்ன உப்பு சப்பே இல்லாம மாமா? இதெல்லாம் யாருக்கு வேணும்? அழகா பாசமா நல்லா ரொமான்டிக்கா கூப்பிடு. உலகம் கோசமும் ரொமான்டிக்காலாம் கூப்பிட முடியாது. எப்படி கூப்பிடணும்னு சொல்லுங்க, அப்படி கூப்பிடுறேன். இப்போ நீ கூப்பிடலன்னு வச்சுக்கேன், நான் விடவே மாட்டேன். எப்படி வசதி? ஷோ, சரி கூப்பிடுறேன், சரியா? கூப்பிடு. ரகு மாமா, லவ் யூ. விடுங்க மாமா. லவ் யூல நான் கேட்கவே இல்லையே, தானா வருதே. அனு. போதும். சாரி, எதுக்கு ஐடியா பண்றீங்கன்னு எல்லாம் நல்லா தெரியும். விடுங்க, நேரமாச்சு. ஏய் இருடி, நேரமே கிடைக்க மாட்டேங்குது. ஓடிக்கிட்டே இருக்க, ஒரு இடத்துல நிக்கிறியா நீ? உன்கிட்ட பேசவே முடியல. இப்பவுமே இப்படி இன்னும் உங்க கூடயே இருந்தானா அவ்வளவுதான். அடிப்பாவி. சரி போ, போயிட்டு என்னன்னு கேட்டுட்டு உடனே வரணும், சரியா? அதெல்லாம் முடியாது. அப்ப நானும் விட மாட்டேன். சரி, ஓகே. சரி போயிட்டு வா, அம்மா கூப்பிட்டாங்கல்ல, கோவப்படுவாங்க, போ. சரி. பாட்டி, ஒரு காப்பி போட்டுன்னு வரதுக்கு இவ்வளவு நேரமா உனக்கு? ஆளைய மூஞ்சியம் பாரு, நல்லா வந்துட்டான் மேக்கப் அள்ளி பூசிக்கிட்டு மொட்டை முடி. ஏன் பாட்டி இப்பெல்லாம் பேசுறீங்க? காஃபி தானே கேட்டீங்க, அத்தை டீ கேட்டாங்க, அதான் ரெண்டும் போட்டுட்டு வரக்கு நேரமாச்சு. அதுவும் இல்லாம இது வரைக்கும் நான் அந்த மாதிரி பண்ணதும் இல்லையா, அதான். எந்த மாதிரி பண்ணது இல்ல? இல்ல பாட்டி, எனக்கு காஃபி போட தெரியாது, அதான். என்னது, காப்பி கொடுமா உங்க வீட்டுல போட தெரியாம வளர்த்து இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க? பணக்கார வீடுன்னு நல்ல பல்ல இடிச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களோ? ஏன் பாட்டி இப்பெல்லாம் பேசுறீங்க? நோம் பாட்டி இப்பெல்லாம் பேசுவாங்க. ஆளை காப்பிய குடி. இந்தாங்க அத்தை, உங்களுக்கு குடி. காப்பிய போடத்தானா கல்வி தண்ணி எடுத்துட்டு வந்திருக்காமா இவன். ஐயோ, அப்பெல்லாம் இல்ல. என்னது நொப்படிலாம் இல்ல, அதுதான். ஆமா தாச்சாயினி, இப்படி ஒரு காப்பியா நான் என் வாழ்க்கையில குடிச்சது இல்ல. இவ்வளவு கேவலமா போட்டிருக்கா. இவன் அம்மாக்காரி ஒரு சமையல்னு சொல்லி தரலன்னு நினைக்க எனக்கு தெரிஞ்சு. ஆமா, சும்மான வளர்த்து மட்டும் இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கா. பணக்கார வீடு, ஓசியில நல்லா தின்னுக்கலாம், வேலையும் செய்ய வேண்டாம், நம்ம மொபைல் நல்லா எடுத்துட்டு வந்து கொடுப்பா அப்படின்னு சொல்லி கல்யாணம் முடிச்சிருக்கான்னு நினைக்கேன். வாமா மகாராணி, எஞ்சி மறுக்குதான் உங்களுக்கு இவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தா ஒரு காப்பி கூடவா உங்கள் வீட்டில் உனக்கு போட சொல்லி தர மாட்டாங்க? இல்லை நான் கேட்கேன், உன் மனசில் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க நீ? இங்கே வந்து நம்ம இங்கிட்டிங்கன்னு ஆட்டிக்கிட்டு திரிஞ்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு உன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கியோ நீ? ஐயோ அத்தை, அப்படிலாம் இல்லை. இந்த காஃபி வந்து என்னடி வந்து போயின்னு அத்தை எங்கள் அம்மா சொல்கிறாங்களே, வாயில் வைக்க முடியலன்னு, கழனி தண்ணியோட மோசமாக இருக்குன்னு. ஆமாம் அத்தை, ஆனால் நான் என்னடி நான் நீன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன இங்க சத்தம் ஓவரா இருக்கு? வந்துட்டா உன் மாமியார்காரி. ஆமா, இவ இனிமே என்னென்ன பண்ண போறாளோ? இனி பண்றதுக்கு என்னமா இருக்கு? தப்பெல்லாம் அவ மேலதானே இருக்கு, அப்புறம் என்ன, நம்ம ஏன் பயப்படணும்? அனு, என்னாச்சு, ஏன் அழுதுட்டு இருக்க?
அத்தை, நான் சொல்கிறேன் அதை, ஒரு காஃபி கூட போட தெரியாமல் இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவெல்லாம் என்ன பொண்ணு, இவளை எப்படி குடும்பத்தை எடுத்து நடத்துவா சொல்லுங்க? இல்லை இது ஒரு சின்ன விஷயம் தானே, அதை கூட இவளால் பண்ண முடியாதா? அந்த அளவுக்கு இவளுக்கு என்ன வேலை இருக்கீங்க? வீட்டை எப்படி ஒழுங்காக பார்த்துக்கணும் எதுவுமே தெரியாமல் தான் இங்கே கல்யாணம் முடிச்சுக்கிட்டு வந்துட்டா, பணக்கார வீடுன்னு உடனே. ஆச்சாயினி, வார்த்தையை பார்த்து பேசணும், புரியுதா உனக்கு? நம்ம வார்த்தையை விட்டுட்டோன்னு வச்சுக்கோ, அதை அள்ளின்னு திரும்பியாக நம்ம எடுத்துக்கவும் முடியாது. இங்கே பாரு தாச்சாயினி, அவளுக்கு தெரியலைன்னா கூப்பிட்டு சொல்லி கொடு, சரியா? அப்படி இல்லையா உங்கள் அம்மா வீட்டில் கற்றுக்கிட்டு வாமான்னு சொல்லு. அதை விட்டுட்டு இதெல்லாம் என்ன பேச்சு, நாய்ங்கிற, ஒன்றும் இல்லாத குடும்பங்கிற, இந்த மாதிரிலாம் பேசாத தாச்சாயினி. நான் சொல்கிறது உண்மை தானே அத்தை, கண்ட நாய்ங்கிறது கண்ட நாய்ங்க தான், ஒன்றும் இல்லாதவர கண்ட நாய்க்கு சமம் தான். தாச்சாயினி, இன்னொரு வாட்டி அண்ணுவை பார்த்து இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பேசாதன்னு சொல்லிட்டேன். ஆமாம் அத்தை, அவள் ஒன்றும் இல்லாதவ தானே. அம்மா, ரகு, நீ எப்போ வந்த? ஒன்னும் இல்லாதவன்னு சொன்னீங்களே, அப்பவே வந்துட்டேன். ரகு, அது வந்து ஐயா, அது வந்து அம்மா அப்படி சொல்ல வரலையா, காஃபி ஒழுங்கா அனு நல்லா இல்லையா போட்டுட்டு வந்தது, அத்தை தான் சொல்ல வந்தாங்க. இது எனக்கும் என் அம்மைக்கும் இருக்க பிரச்சனை, நாங்க பேசிக்கிறோம். ரகு, என்னம்மா சொன்னீங்க? ஒன்னும் இல்லாதவளா? யார பத்தி என்ன வார்த்தை சொல்றீங்க? சரி, ஒன்னும் இல்லாதவளாவே இருந்துட்டு போட்டுமே, என்ன இப்போ? ஆனா இப்போ ஒன்னும் அவ அப்படி இல்லை. டாக்டர் ரகுவோட பொண்டாட்டி. இப்ப நான் வெளியே போனாலும் என்னால சம்பாதிச்சு அவளை காப்பாற்ற முடியும், சரிங்களா? ஒத்துக்கிறோமா? நீங்க தான் என்னை படிக்க வச்சீங்க, எல்லாமே நீங்க தான் எனக்கு பண்ணியிருக்கீங்க, இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை. அவளுக்காண்டி சப்போர்ட் பண்ணி உங்களை எதிர்த்து பேசுறது தப்பு தான். அதே மாதிரி நீங்க அவளை கேவலப்படுத்தும் போதும் உங்களுக்கு ஆதரவா நிக்கிறதும் தப்பு தானம்மா? சொல்லுங்கம்மா. ரேஷ்மாவை இந்த மாதிரி அவங்க வீட்டுல பேசினா நீங்க அமைதியா தான் கேட்டுக்கிட்டு இருப்பீங்களா? ஆ ரகு, அது வந்து அப்படி சொல்ல வரலையா அம்மா. போதும், நிறுத்துங்கம்மா உங்க டிராமா எல்லாம். நானும் போட்டோன்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். கல்யாணம் ஆகட்டும் தான் பொறுமையா இருந்தனே, இதுக்கப்புறம் பொறுமையெல்லாம் இருக்க முடியாது. அவ என்னுடைய அணு. என் அணுவை யார் என்ன சொன்னாலும் எனக்கு கோபம் வரதான் செய்யும். தயவு செஞ்சு இனிமே அவ விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. உங்களுக்கு ஏதாச்சும் வேணும்னா முருகன் அண்ணன் இருக்கார்ல, அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. அவ கேவலமாவே சமைக்கிறாளே இருக்கட்டுமே, அவ பொறுமையா கத்துப்பா. அதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. அவ சமைச்சு தர வேண்டியது எனக்கு தான். அவ என்னதான் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கா, உங்களுக்கு எல்லாம் வேலைக்காரியா வரல இந்த வீட்டுக்கு. ரகு, அவளுக்காண்டி அம்மையே எதிர்த்து பேசுறியா? கரெக்ட் தான், தப்பு தான். இப்ப வந்தவளுக்காக உன்னை எதிர்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப தப்பு. நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ஆனா அந்த மரியாதை நீ அவளுக்கு கொடுக்கணும்லம்மா. அவ என்னுடைய பாதி இல்ல, எனக்கு கொடுக்குற மரியாதையை நீ அவளுக்கு கொடுக்கணும்ல. அவளை அசிங்கப்படுத்துறன்னா அப்ப என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு தானே சமம். நீ அப்ப என்ன அசிங்கப்படுத்துறியா? ரகு, அவளும் நீயும் ஒண்ணா? அவ எங்க இருந்து வந்தவன், நீ எங்க இருந்து வந்தவ? உங்களுக்கு பணம் பணம்னு மட்டும்தாம்மா இருக்கு. உங்களுக்கு பணம் தான் முக்கியம்னா சொல்லுங்க, நாங்க இந்த வீட்டுல இருந்து உங்களுக்கு தொந்தரவு தர மாட்டோம். அந்த பணத்தை வச்சு நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. என்ன இப்போ சொத்தெல்லாம் என் பேர்ல இருக்கு, அவ பேருக்கு போயிரும் அப்படின்னு நினைக்கீங்களா? மொத்த சொத்தை உங்க பேருக்கு எழுதி தரேன், போதுமா? நீங்களே வச்சுக்கோங்க, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோங்க. இந்த சொத்தம் வேணாம், எதுவுமே வேண்டாம். ரகு, அம்மா சொத்து கண்டிலாம் பேசலையா? அப்போ என்னத்துக்கு பேசுறீங்க சொல்லுங்க. அது வந்து சொல்ல முடியலல்ல. அவகிட்ட பணம் இல்ல அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி தான் இவ்வளவு கேவலமா ட்ரீட் பண்றீங்க அவளை. இதே சாருவா இருந்தா இந்த மாதிரி பண்ணுவீங்களா? சொல்லுங்கம்மா. சாரு பணக்கார பொண்ணு, அதையெல்லாம் தாண்டி உங்க அண்ணன் பொண்ணு, அதனால நீங்க நல்லா பாசமா நடந்துப்பீங்க. இவ வேற வீட்டுல இருந்து வந்தவ, காசு இல்ல, ஏழை, அதனால நீங்க இப்படி நடத்துவீங்க, அப்படிதானே? ரகு, வேண்டாம் விடுங்க ரகு, ப்ளீஸ், எனக்காண்டி. இங்க பாருமா, இது எனக்கும் என் பையனுக்கு இருக்கிற பேச்சுவார்த்தை, நீ தலையிடாத சொல்லிட்டேன். காட்டி, தயவு செஞ்சு உன் பொண்ணுக்கு நீ நல்லது சொல்லி தரலன்னா கூட பரவாயில்ல, கெட்டது சொல்லி தராம இருங்க, போதும். ஷோ கடவுளே, அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து இன்னும் என்னென்ன கூத்து பண்ண போறாங்களோ தெரியல எனக்கு. அனு, இப்படியே அழுதுகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, காலம் முழுக்க அழுதுகிட்டு தான் இருக்கணும். உனக்கு சப்போர்ட் பண்ண எப்பவுமே ரகுவும் இருக்க மாட்டான், புரியுதா? நானும் இருக்க மாட்டேன். எனக்கு வேலை வந்தா நானும் கிளம்ப தான் செய்வேன். கரெக்டா சொன்னீங்க பாட்டி. என்னன்னு இப்படி அழுதுகிட்டே நிக்க போறியா நீ? உன்னை ஏதாச்சும் வேலை செய்ய சொல்றாங்கன்னா உன்னால செய்ய முடிஞ்சா செய், செய்ய முடியலையா முடியலன்னு சொல்லிடு. அதை விட்டுட்டு அவங்க செய்ய சொன்னதை அரையும் குறையமா சொல்லிட்டு இப்படி சண்டை இழுத்து விடாத. ரகு, நான் எதுவுமே பண்ணல. உனக்கு சமைக்க தெரியலன்னா சொல்ல வேண்டியது தானே? ரகு, நான் முருகன் அண்ணன் கிட்ட சொல்லதான் செஞ்சேன். அவங்க தான் சொன்னாங்க, நான் தான் போட்டு தரணும்னு சொல்லி அத்தை சொன்னாங்களேன்னு. அது ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால சரி முருகன் அண்ணன் கிட்ட கேட்டு தான் செஞ்சேன். சரி, என்கிட்ட இவ்வளவு பேசுறதானே, அவங்க கிட்ட சொல்ல வேண்டியது தானே? ரகு, என்ன அவங்க பேசவே விடல.
இங்க பாரு அனுமா, எல்லா விஷயத்துலயும் எல்லா நேரமும் நாங்க உங்க கூடயே இருக்க முடியாது. ஒரு சில விஷயத்தெல்லாம் கத்துக்கோ, சரியா? ம். ம். சரிங்க பாட்டி. ரகு, அனு கிட்ட கோவப்படாத, சமாதானமா பேசு, சரியா? ம் சரி. அனு, ஷோ கடவுளே, கோவத்துல ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுங்கா, அதுக்குள்ள போயாச்சு கோச்சுக்கிட்டு. என்ன இவ்வளவு வர சமாதானப்படுத்தணுமா? ஆ சரி, அதையும் பண்ணுவோம். வணக்கம் சொந்தங்களே. இன்னைக்கு வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிட்டு. ஏன்னா பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்ததுனால கொஞ்சம் நேரமாச்சு, மன்னிச்சிருங்க. நாளையிலேருந்து வீடியோ கரெக்ட் டைமுக்கு போட ட்ரை பண்ணுறேன் நான். அது மட்டும் இல்லை, நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. பாசிட்டிவ் கமெண்ட்டை விட நெகட்டிவ் கமெண்டில் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க பேபி வாய்ஸ் இப்படி தான் இருக்குமா அப்படின்னு. அப்புறம் நான் செக் பண்ணும் போது தெரிஞ்சிச்சு, ரொம்ப அடல்ட் மாதிரி தான் இருந்துச்சு. நான் அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டு ட்ரையை நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் என் வீடியோவில் சேஞ்சஸ் பண்ணணும், இது நல்லா இல்லை அப்படின்னா சொல்லுங்கள், நான் சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு. நல்லா இருக்கிறதையும் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.